வணக்கம் நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் என்னான 044421100066 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். அது மட்டுமல்லாமல் தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவும் தெரிவிக்கலாம். உங்களது குறைகளுக்கும் புகார்களுக்கும் எங்களது சமூக ஆர்வலரும் சட்ட ஆலோசகரும் உரிய ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நமது விருந்தினர்களை வரவேற்போம். மக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தைச் சேர்ந்த திரு அழகர் செந்தில், சமூக ஆர்வலருமான திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கிறது, சிசிடிவி கேமராஸ் நிறைய இடங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த இடங்கள்லையும் சரியாக இயங்கவில்லை. இதனால் பல குற்றச்செயல்கள் நிகழ்கிறது. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சுவாதி நினைக்கிறேன், அவங்க கொலை வழக்கில் நுங்கம்பாக்கம் அதுலேயும் நம்ம அப்போ பேச்சு அந்த சிசிடிவி வைக்கணும்னு சொல்லி இப்போ எல்லாத்துலேயும் இருக்கான்ற ஒரு கேள்வி. இப்போ கூட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில். இதிலேயுமே சிசிடிவி கேமரா சரிவர இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாக இந்த சிசிடிவி கேமராக்கள் குறிப்பாக அரசு சார்ந்த நிறுவனங்களில் சரிவர இயங்குகிறதா, அதை கண்காணிக்க தவறுகிறார்களா? நான் கட்சி சாராதவன், முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நான் காமன் பப்ளிக் வாய்ஸாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சிசிடிவி கேமரா உண்மையாலே ஒரு வரம், ஆனால் அது செயல்படுத்தவில்லை என்றால் அது ஒரு சாபம். இதை வெறும் போலீஸை மட்டும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அசோசியேஷன்ஸு, ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல்ஸு, படித்த மேதாவிகள் கேமரா போட்டுக்கிறீங்க. ஆனால் அது இயங்குதா இல்லையான்னு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கல, என்ன கஷ்டம். நான் ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபாய் என் வீட்டு கேமரா செக் பண்ணிப்பேன். அதை செக் பண்ணுறதில்ல. சிசிடிவி கேமரா தேர்ட் ஐன்றீங்க. தேர்ட் ஐ கண்ணை மூடிட்டு வச்சா அப்புறம் எதுக்கு தேர்ட் ஐ? எதுக்கு இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணணும்? ஒரு கேமரா 4 கேமரா போடணுன்னா ஒரு ஐபி கேமரா போடணுன்னா ஒரு கேமரா 3000 ஆகுது, 12,000 ரூபாய். ஒரு டிவிஆர் போடணும்னா அது ஒரு 8000 ரூபா ஆகுது. ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு 5000 ஆகுது. கிட்டத்தட்ட 30,000 ரூபா போட்டு அது இயங்காமல் இருந்தால் வேஸ்ட்டு. அண்ணா யூனிவர்சிட்டின்றது எவ்வளோ பெரிய ஒரு வைஸ் சான்சலர் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அது இருக்குது இல்லையா? ஒரு ரிஜிஸ்டர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க இல்லையா? என்ன கேள்வி என்னென்னா, ஒரு நிர்வாகத்தை சரியாக கூட பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் படிப்பு ஃபோக்கஸ் இதே மாதிரி இருந்தீங்கன்னா, திறனற்ற நிர்வாகத்திற்கு ஒரு முன்னுதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு. ஏன் 70 கேமரா 14 கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு. அந்த 14 கேமரா ஏன் ஒர்க் ஆகலை? யார் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்? ஏன் அவரை சாக் பண்ணல? ஏன் அவரை நோட்டீஸ் கொடுக்கல? ஷோகாஸ் நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கல? அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு திருவாரூர்க்கூடிய எந்த கேமரா ஒர்க் பாதி கேமரா ஒர்க் ஆகல. ஏன் ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் வர மாட்டேங்குது? செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குமே இல்லை. அந்த படிப்பு வேற, அறிவு வேறையா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கம்பெனி அப்படிங்கும்போது நிறைய கேமராஸ் அங்கே போட்டிருப்பாங்க. நீங்கள் சொன்ன ஒரு இதுக்கே இவ்வளோ சிஇஓ ஒரு ஏஎம்சி ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஏஎம்சி விட்டுருங்க சார். நான் என்ன கேட்கலாம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார்ல, எந்த மாதிரி கம்பெனியாக இருந்தாலும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் சின்ன கம்பெனியாக இருந்தால் அவன் ஓனரே அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு அசோசியேஷன் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஏரியாவில் வார்டு மெம்பர், வட்ட செயலர், கவுன்சிலர் எல்லாம் இருக்காங்க. ஒரு ஏரியாவை பாதுகாக்க வேண்டிய உங்களுக்கு கடமையா இல்லையா? ஓட்டு மட்டும் தான் உங்களோட பிரதானமா? ஓகே சார். என்னைக்காவது யாராவது ஒரு டெக்னீஷியன், ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, சிசிடிவி டெக்னீஷியனுக்கு எல்லாம் குதிரை கொம்பம் வச்சுக்கிச்சு. அவங்க எல்லாம் வரவே மாட்டாங்க, பந்தா காட்டுவாங்க, வீட்டில் சும்மா வரமாட்டாங்க. வந்தாலும் 2000 போடுவாங்க. அவங்க எதுவும் தெரியாது. போலீஸ் என்ன பண்ணணும்னா, செக்டார் வராம இந்த நம்ம வழி காட்டுறோம். செக்டார் ஒன் போலீஸ், அந்த செக்டார்ல இருக்க போலீஸ் என்ன பண்ணும், ஒரு கேமரா செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுத்து அந்த வாரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதை பண்ணிட்டு அந்த காசு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு பப்ளிக் கொடுத்தா மட்டும்தான் இது இன்ஸ்ட்ருமெண்டா இல்லாம கேமரா இருக்கும். இல்லைன்னா இது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும், யூஸ்லெஸ்ஸா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நாகை மாவட்டத்துல அழைக்கிறோம் சார். அவங்க பேரு விஜயராம். சொல்லுங்க சார், உங்க புகார் சொல்லுங்க சார். எங்க புகார் இது மாதிரி நம்ம கோயில் இடத்துல இருக்கோம் சார். சரியா கேட்கல. என்ன சார்? கோயில் இடத்துல இருக்கோம் சார். நான் சிவன் கோவில் இடத்துல இருக்கீங்க. சரி. அது பட்டாவாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிறப்ப 5000 பணம் கேட்கறாங்க. தெளிவா பேசுங்க ஐயா, உங்களோட வாய்ஸ் கேட்கல, விட்டு கேக்குது. அளந்து கட்டுறதுக்கு பணம் கேட்கறாங்க. அளந்து விடுறது பணம் கேட்கறாங்க. யாரு? கோயில்னா எந்த கோயில்? எந்த இடத்துல? எந்த கோயில் அது? சிவன் கோயில். எந்த சிவன் கோயில்? திருப்புண்டி சார். என்னங்க? திருப்புண்டி சிவன் கோயில் சார். திருப்புண்டியா? ஆமா சார். அது எந்த மாவட்டம்? நாகை மாவட்டம். நாகை மாவட்டமா? ஆமா சார். நாகை மாவட்டம் திருப்புண்டி கோயில்ல உங்கள்கிட்ட பணம் கேட்டவர் யாரு? ஈஓவா, ஏசியா, இல்ல பேஸ்காரரா? கோயில் அறங்காட்டுறையில இருந்து
அறநிலை இப்ப ஒரு இடத்துல இப்போ ஒருத்தர் வராங்கன்னா அவங்க யாருன்னு தெரியணும்ல. உங்ககிட்ட சும்மா அந்த ரோட்ல போறவங்க வந்து உங்க பணம் கொடுங்க அறியும். பணம் கொடுத்தவர் கேட்டவர் யாரு? ஏஓவா, ஏசியா, இஓவா, பேஸ்காரா, இல்ல கோயில் யாரு? கோயில் நிர்வாகம் பண்றாங்களா? ஏங்க கோயில் நிர்வாகம் பண்றவங்க தான் நான் லைனா சொன்னேன். யார் சொன்னவங்க பேர் தெரியுமா? கேட்டவங்க பேரு பேர்லாம் தெரியாது சார். சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு பணம் கட்டணும். அளக்கத்துக்கு காசு கேக்குறாங்க. ஆமா சார், அளக்க சரி, அப்ப நான் கேட்டாங்கன்னா நீங்க நேரம் விஜிலன்ஸுக்கு போங்க. நம்ம தமிழ்நாடு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்குது, நான் நெட்ல படி வரப்போகுது. காசு கேட்கறான்னு சொல்லுங்க. கேட்டாங்கன்னா அவங்க பவுடத்தை கொடுப்பாங்க, போய் கொடுங்க. பிடிச்சிட்டு யாரும் லஞ்ச பேட்டிக்கு உள்ள போட போறாங்க. அப்புறம் அந்த லஞ்ச போய் உள்ள போய் மாட்டிக்கும்ல. ஏன் கொடுக்க மாட்டீங்க புகார்? மக்களும் புகாரை கொடுங்க. லஞ்ச ஒழிப்பு துறையில நீங்க பகல கேளுங்க, நெட்லயே தேடலாம். உங்க மாடல போட்டு லஞ்ச ஒழிப்பு துறை எதுவும் கேட்டீங்கன்னா சொல்ல நம்பர் வரப்போகுது. நேரம் போங்க ஆபீஸ்க்கு. ஐயா மாதிரி லஞ்சம் கேட்கறாங்க, அவர் ரசாயன போட்டு தடை கொடுக்க போறாங்க. தூக்கி உள்ள போட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி யாரையும் கேட்க மாட்டாங்கல்ல. சரி, ஓகே சார். அழைத்ததற்கு நன்றி. நமது அரங்கிற்கு வந்திருக்கும் திரு சட்ட ஆலோசகர் திரு சீனிவாசன் அவர்களை வரவேற்பேன். வணக்கம் சார். இந்த கேமரா சார் சிசிடிவி கேமரா பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். நான் சார்ட்டு பேசிட்டு மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன் சார். தொடர்ந்து பேசுகிறேன். அந்த கேமராவோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டெய்லி வந்து நாங்கள் ரவுண்ட்ஸ் போகிறோம், போலீஸ் போகிறாங்க. ரவுண்ட்ஸ் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் போலீஸுக்கு தான் டபுள் ட்ரிபிள் வேலை. ஏன்னா இப்போ எப்படின்னா வந்து ஒரு பொருள் காண போச்சுன்னா அதுக்கப்புறம் கேமரா கண்டுபிடிச்சி நம்ம வச்சோம்னா ஈஸி. 24 நாள் போலீஸ் ஒரு திரும்பி இருக்க முடியாது. 10,000 போலீஸ் 1,00,000 போலீஸ் இருக்க முடியாது ஒரு ஏரியாவுக்கு. அப்போ அந்த கேமராவை இன்னைக்கு வந்து செக்டரை போலீஸ் வந்து ரிஃபர்மேஷன் பண்ணணும். போலீஸ் வந்து திருப்பி பழைய கால ஸ்டைல்லையே இருக்கக்கூடாது, ஆனாவன ஸ்டைலில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அக்கறை வந்துடணும். என்ன பண்ணணும்னா கன்சர்ன் கமிஷனர்ஸ் நாட் ஓன்லி சென்னையில், த்ரூ அவுட் தமிழ்நாடு, நீங்கள் யூ டேக் எனி பார்ட் ஆஃப் லெட் இட் பி ஆவடி, லெட் இட் பி தாம்பரம், தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வந்தாலும் சரி, எஸ்பி லெவலில் கூட சரி, கூப்பிட்டு மண்டே அன்னைக்கு நீங்கள் ரவுண்ட்ஸ் வரீங்களா, மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்க, பார்க்கில் எங்கேயாருன்னா ஒரு நாள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி அவேர்னஸ் மைக்கை வச்சுக்கோங்க. ஒரு பப்ளிக்கில், மார்க்கெட்டில், ஒரு இடத்துல கூடுற இடத்துல, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், ஒரு பஸ் ஸ்டாண்டில். 2வது நாள் லோனை பற்றின ஒரு அவேர்னஸ், கிரைம். 3வது சைபர் கிரைமை பற்றி ஒரு அவேர்னஸ். சைபர் கிரைமை பற்றி அவேர்னஸ் வரவே இல்லை. என்னன்னா யாராவது யூடியூப்ல கொடுத்தா போதாது, அந்த ஏரியா மக்கள்கிட்ட இந்த மாதிரி வந்தாங்கன்னா உடனே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க உங்களை. 3வது 4வது நாள் வந்தீங்கன்னா உங்க சிசிடிவி கேமரா பற்றி கொடுங்க. 5வது நாள் பேயிங் கெஸ்ட், பிஜி அகாமடேஷன். இன்னைக்கு பிஜி அகாமடேஷன் அசோசியேஷன் வரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த ஓனர்ஸ் எல்லாம் கன்சர்ன் ஓனர்ஸ் கூப்பிட்டு உங்க பிஜியில் யார் தங்கியிருக்கான்னு தெரிஞ்சா எத்தனை கரெக்டான ஆளுங்க நல்ல ஆளுங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை வந்து ஹோட்டலில் தங்கினா ஹோட்டல் டெய்லி மெயில் அனுப்பணும், எந்தெந்த கன்சல்டேஷனுக்கு யார் தங்குறாங்க வராங்க மெயில் அனுப்பணும். ஏன் அந்த பிஜிக்கு நீ வந்து பிஜியில் பண்ணக்கூடிய சில பெண்களும் ஆண்களும் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள், அந்த ரோட்ல நின்று ஆபாசமாக பண்ணுறதும், பெண்கள் சிகரெட் பிடிக்கிறதும், இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை கிடைக்கும். குழந்தைங்க போகும்போது இதெல்லாம் பண்ணலாமான்னு ரோட்ல நின்று கொஞ்சிட்டு இருக்காங்க. போரூர்ல ஒரு இடத்துல பெண்கள் குடிக்கிறாங்கன்றது மாதிரி குறிப்பிட்ட பெண்கள் வந்து ஆண்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே இது ஒரு பிரச்சனையாயிடுச்சு. உங்களுக்கு நீங்க நெறியாளராகவே உங்களை யோசிக்க பேசுறதுக்கு பெண்கள் வந்து ஆண்கள் திருத்துறாங்கன்னு சொல்றது போய் நீங்க பெண்கள் குடிக்க யார் திருத்துவாங்க? ஆண்கள் அட்டுழியம் பண்றாங்கன்னு சொல்றோம். அதுக்கு ஆணும் பெண்ணு சமமா? ஆணும் பெண்ணு சமமா? இதுல ஆணும் பெண்ணும் சமம்ன்றீங்களா? யார் குடிச்சாலும் தவறு சார். தயவு செய்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதீங்க சார். சப்போர்ட் பண்ணல சார். இல்ல எனக்கு அந்த உங்களுடைய கருத்து இல்ல, உங்க கருத்து இல்ல, உங்க கருத்து எனக்கு ஏற்படுதா இல்ல. எப்ப விவாதிக்கிறீங்க சார், இத நீங்க அப்படி தான் சொல்றீங்க. பெண்கள் வந்து நம்ம நாட்டோட கலாச்சாரம் யாரும் தான் தவறுன்னு தான் சொல்றதோட எதை நாட்டோட கலாச்சாரத்தை பெண்கள் தான் முன்னிறுத்துறாங்க. அவங்க சொல்றது ஏற்படுதா இல்ல நாங்க திருப்பி பதிவு பண்றோம். புரியுது. ஆமா. ஆனா அவங்க யார் குடிச்சாலும் தப்பு தான். ஆனா இவங்க குடிச்சா அதை விட தப்பு என்னன்னா இவங்க வந்து குடும்பமே சீரழிஞ்சு போடும். ஒரு பெண்ணுனா வந்து அச்சமடம் நானும் பயிர், ஆண்கள் அச்சமடம் நானும் பயிர் பண்ண சொல்றாங்க. அதை ரோட்ல நின்று சேலை கட்டின்னு குடிச்சாங்கன்னா அடுத்த பெண் குழந்தை யோசிச்சு பாதிக்காது. அப்ப பெண் குழந்தைக்கு நம்ம உரிமை கொடுக்கல, பெண் விடுதலைக்கு போராடுறோம்ல. அப்ப பெண்ணை நம்ம தப்பான வழி தள்ளுற சமன்ற பேர்ல இதான் ஆணு பெண் சமமா? ஓகே, அது தவறுது. அதனால அதை சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இடத்துல பிஜிஸை பத்தி நம்ம வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து யாரை தங்குறான்னு தெரிஞ்சாதான் உள்ளகரம் கெட்டவன் எவன் நல்லவன் எவன் அந்த கூடகிற பிஜியில் இருக்கக்கூடிய பசங்க ஏமாத்தி லோனுன்ற பேர்ல ஏமாத்துறவன், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி அவேர்னஸ் வரணும். அதே மாதிரி லஞ்சத்தை பற்றி ஒரு நாள் அவேர்னஸ் வரணும். இந்த 5 நாள் அவேர்னஸ் வந்த அப்புறம் 6வது நாள் தான் ஜெனரல் ரவுண்ட்ஸ் போகணும். இது என்ன நடக்குதுன்னா விழிப்புணர்வு வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் ஏற்படுத்துறாங்க. கேஸ் மட்டும் டெய்லி போடுறாங்க. சாலை பாதுகாப்புக்கு டெய்லி கேஸ். நான் சொல்றேன் இது அப்படியே மாத்தணும். 5 நாள் விழிப்புணர்வு, ஒரு நாள் கேஸ். 5 நாள் விழிப்புணர்வு, ஒரு நாள் கேஸ். அப்படிதான் புரியுது சார். வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அடிக்கிறீங்க? வணக்கம் சார், என் பேர் அரவிந்த், தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். தஞ்சாவூரா? தென்காசி. தென்காசி. சொல்லுங்க. என் பேர் அரவிந்த் சார். ஓகே. சொல்லுங்க உங்களுடைய புகார் சொல்லுங்க சார். பிறந்த சர்டிபிகேட் பதிவு பண்ணாம வச்சிருக்காங்க எங்க அப்பா அம்மா. அந்த பதிவு பண்ணணும் எங்க சார் பண்ணணும்? பிறந்த சர்டிபிகேட், டேட் ஆஃப் இது பர்த் சர்டிபிகேட் வந்து எடுக்காம வச்சிருக்காங்களா? எந்த வருஷத்துல பிறந்தீங்க?
1997 பிறந்தது சார். ஏன் இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கீங்க? 27 வருஷமா விட்டு வச்சிருக்கீங்களே, என்னங்க? இல்ல பதிவு அவங்க படிப்பறிவு இல்லாததாண்டி இப்ப பதிவு பண்ணாம வச்சுட்டாங்க. படிப்பறிவு வேணாங்க, இது கலரி வேணும்ல, பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா எல்லாத்துலயும். பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணுங்க, உங்க மாவட்ட தென்காசி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும். ஏன்னா இப்போ லோக்கல்ல என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களோ இல்லை வீட்டில் பிறந்தாங்களோ அந்த தலையாரி வியோ வச்சு தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எஸ்ஐ சானிடரி இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க. ஆனால் இது 27 வருஷம் ஆனதுனால இப்போ நேரம் அவங்க கருவறுத்து போயிடுவாங்க. அதனால கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுக்கணும். அப்படியும் வந்து அவங்க சர்க்கிள் சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் தான் நீங்கள் கோர்ட் எலெக்ஷன்ஸ் போன தவிர முதல்ல கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுங்க. இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு 27 வருஷம் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, அப்போ அந்த ஊரில் யார் விஏவோ யார் தலையாரின்னு பார்த்து அதை கேட்டு தான் அவங்க கொடுப்பாங்க, விசாரிச்சு தான் கொடுப்பாங்க. பைசா கேட்பாங்க சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? பைசாலாம் கேட்க மாட்டாங்க, அதுக்கு என்ன கவர்மெண்ட் காஸ்ட் இருக்குது கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா 27 வருஷம் ரெக்கார்டு எடுக்கணும். ஆமா, அதனால ஃபீஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு ஃபீஸ் கேட்பாங்க. சரி சார். அது கட்டிடுங்க. கவர்மெண்ட் ரேட்டு கேளுங்க. கவர்மெண்ட் ரேட்டு கேட்காம எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சரி சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததுக்கு நன்றி சார். இந்த நம்பரு சார். நன்றி நன்றி சார். அடுத்ததுக்கு நன்றி. திரு சீனிவாசன் சார், உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த சிசிடிவி கேமராஸ் நிறைய இடங்களில் இயங்காமல் இருக்குது, அதனால் பல கிரைம்ஸ் நடக்குது. அது என்ன பர்பஸ்க்காக வச்சோமோ அதுவே சால்வ் ஆகலை அப்படின்றது தான் சார் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இல்லை, ஆமாம், இந்த தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி ரொம்ப எளிதில் தப்பிச்சுக்கிற ஒரு வார்த்தையாக இது இருக்குது. எல்லாத்துக்குமே தொழில்நுட்ப கோளாறு. எஃப்ஐஆர் வெளியே வந்து கேட்டால் தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க, சிசிடிவி கேட்டால் தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க. இப்போ அரசாங்கமே மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கோளாறுல இருக்கா? அப்போ வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரசுக்கு வருவாய் எடுக்கிற ஒரு சமூகத்தில் எங்கேயாவது தொழில்நுட்ப கோளாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ வந்து ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி நம்ம கட்டுறோம், தொழில்நுட்ப கோளாறு இருக்காமல் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டாம்ப் டியூட்டி எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை, எங்களுக்கு வந்து வர வேண்டிய வருவாயை அரசாங்கத்துக்கு வரலன்னு எங்கேயாவது நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்த்துருக்குமா, ஒரு நியூஸ் பார்த்துருக்குமா? அப்போ அரசாங்கம் எதுக்காக கவனம் செலுத்துகிறது? அது ஒரு முக்கியமான கேள்வி. வருவாய் வரக்கூடிய இப்போ ஒரு வீரன் சொல்லிட்டு ஒரு மது பாட்டில் உருவாக்குனாங்க. ஸோ இதுக்கு மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா இதெல்லாம் வந்து ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து எந்த தொழில்நுட்ப கோளாறுமோ எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது. ஆனால் பொதுமக்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பெண்களுக்கான இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொழில்நுட்ப கோளாறு சொல்லி ஒரு கண்துடைப்பாக கொண்டு வரதுன்றது ஒரு அவமானமான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்துட்டோம், எல்லாத்துக்குமே டிஜிட்டல் வந்துச்சுன்னும் போது சார் சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனைன்றது வந்து ஒரு ஒஸ்டான ஒரு செயலாக தான் எனக்கு தோணுது. இது அரசாங்கம் இதற்கான தனி நிதி ஒதுக்கணும். இன்னொன்று வந்து சமீபத்தில் ஒரு கஞ்சா தொழிலாளி கூட போதை தொழிலாளி பிடிச்சாங்க. அவர்கிட்ட வந்து முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஃபோட்டோலாம் எடுத்திருந்தார். என்னன்னு கேட்டால் அவர் வந்து சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாரு, அதனால் அவர் எங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு புரியல. இது அரசாங்கம் வந்து ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்குறீங்க சிசிடிவி வாங்கி கொடு? அந்த மக்கள் வந்து நல்ல மக்களாக இருந்தால் கூட பரவாயில்லையே, அவன் அப்போ கஞ்சா விற்று ஏதோ ஒன்று பண்ணி அவன் அதில் வர முதலீடு பணத்தை வச்சு உங்களுக்கு சிசிடிவிலாம் ஸ்பான்சர் பண்ணுறானா? எனக்கு புரியல. அரசாங்கம் ஒதுக்கலாம்ல, இதுக்குன்னு தனி நிதி ஒதுக்கலாமே தாராளமாக. பாலங்கட்டத்துக்கு நிதி ஒதுக்குறீங்கன்ற பொழுது இதுக்கும் நிதி ஒதுக்கலாம்ல. எவ்வளோ நிதிகள் நீங்கள் ஒதுக்குறீங்க? எங்களுக்கு வந்து இலவசங்கள் தர வேணாம், எங்களுக்கு சேவைகள் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இலவசமாக டிவி கொடுக்குறீங்க, இலவசமாக சைக்கிள் கொடுக்குறீங்க, மடிக்கணினி, இது மாதிரி நிறைய இலவசங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இலவசங்களும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இன்றைக்கி வந்து எத்தனையோ மூதாட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நடந்து போகும்போது செயின் பறிப்பு நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமான இந்த சொல்கிற மாதிரி இந்த பார்க்கு முக்கியமான இந்த கூடங்களில் நம்ம வந்து இந்த கேமரா பொருத்தணும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சட்ட சீர்ஒழுங்கு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். நிறைய இடங்களில் பொருத்தணும்னு ஒரு விஷயம் இருக்கு. பொருத்தின இடங்கள்லயே அது இயங்குதான்றதை கண்காணிக்க வேண்டிய சூழலும் இயங்கவில்லை. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். எம்டிசி பஸ் இருக்குல்ல, அதுல வந்து 2300 கேமரா போட்டிருக்காங்க. நிர்பயா கொலை வழக்கு, அந்த ரேப்புக்கு அப்புறம், அந்த வழக்குக்கு அப்புறம் இன்னைக்கு எம்டிசியில போய் நான் கேட்கறேன். 2-3 இன்னைக்கு ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது. அந்த பஸ்ல திருடிட்டாங்க, அதை எங்க பாக்கலன்னா கேமரா கால கேட்டா, நிர்வாகத்தை கேட்டா என்ன சொல்றாங்க நிர்வாக அதிகாரிகள், அங்கே எங்களுக்கு ஃபண்டு அலாட் பண்ணதுனால எங்கள் நெட்டை கட் பண்ணிட்டாங்க, அதை கேமரா காரணம். இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குதா? அப்புறம் ஏன் நஷ்டம் ஏற்படாது? போக்குவரத்தும் சாப்பாடும் வந்து உணவுத்துறையும் வந்து கெட்டு போறதா சரித்திரமே கிடையாது. அப்போ இதை விட ஒரு ஒஸ்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ண முடியுமானது பாருங்க. அப்போ நிர்பயான்ற அந்த பெண் வலி செத்து போன வலிக்கும் அந்த ரேப் பண்ணி அதானதுக்கு இதுக்கு என்ன அப்புறம் அர்த்தம்? பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? அந்த 2300 கேமரா இயங்காத பஸ் எதுக்கு அப்புறம் அந்த கேமரா பொருத்தி வச்சுட்டு ஏமாத்துறீங்க மக்களை? என்ன நிர்வாகம் பண்றீங்க? எதுக்கு உங்களுக்கு டாப் லெவலில் ஒரு ஐஏஎஸ் வேறு இருக்கு? உங்களுக்கு நிர்வாக அதிகாரியா? ஐஏஎஸ் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இதில் இன்னும் நீங்கள் அரசு அலுவலகத்தில் போனீங்கன்னா இந்த பதிவுத்துறையை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். பதிவுத்துறையில் வந்து ஒரு 4-5 கேமரா இருக்கும். ஒன்று சப்ரிசரை பார்த்த மாதிரி இருக்கும், ஒன்று ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல இருக்கும், ஒன்று வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வைக்கிற ஒரு இடத்துல
ஃபோட்டோ வச்சு கேமரா வச்சுருப்பாங்க. இதில் இந்த சப்ரூசர் கிட்ட பார்த்தீங்கன்னா சப்ரூசர் தெரிய மாட்டார், ஏதோ ஒரு மூலையில் இப்படி திரும்பி இருக்கும் கேமரா, ஆனால் லைவில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஐஜி ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கேமராவை. அவங்களாச்சும் அதை ஃபோன் பண்ணி எங்கேயோ இருக்குது கேமரா, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது தெரியலன்னு அது கேட்பாங்களா எனக்கு தெரியாது. நான் ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறேன், வாரத்தில் ஒரு நாள் போகிறேன், நான் பார்க்குறேன். எல்லா சாப்பிடாலும் சும்மா ஒரு விசிட் போய் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப வேணாம். பூந்தமல்லி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே பப்ளிக் கால் பண்ணுறதுக்கு நம்பர் கிடையாது, ஒரு லேண்ட்லைன் நம்பர் கிடையாது, ஒர்க் ஆகலையா. இது பெருமையாக சொல்லிக்கிறாங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். உங்கள் அதிகாரி நம்பர் கேட்டால் எனக்கு அவங்க சப் ரிஜிஸ்டர் நம்பர் தரமாட்டேன்றாங்க. 10 to 5 சப் ரிஜிஸ்டர் நம்பர் தரமாட்டாங்க. வெளியில் புரோக்கர்ஸ் இருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து அங்கே என்ன எல்லாத்துக்கும் லஞ்சம். அங்கே லஞ்சம் பூந்தமல்லி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தலைவரிச்சு ஆடுது. பப்ளிக் போனால் 100% லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது. நான் ஒத்துக்கலாம். நம்பர் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த அம்மா எப்போ வராங்கன்னு தெரியாது, அவங்களாம் லீவ் போட்டுப்பாங்க. யாரும் இதை கண்காணி கிடையாது. சர்ப்ரைஸ் செக்ரட்டரி யாரும் பண்ணல. மினிஸ்டர்ஸ் வரையும் சர்ப்ரைஸ். எப்படி வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஒரு இடத்துக்கு டாக்டர் ஓடுறாரு, அந்த மாதிரி வந்து இந்த பதிவுத்துறை மினிஸ்டரும் டக்கு டக்கு ஒரு இடத்துக்கு போய் நின்று ஒரு ஆளுங்க வச்சு செக் பண்ணாதான் என்ன நடக்குது. அங்க இருக்க புரோக்கர் பிஏ இவங்க நம்பர் தான் அவங்க கொடுப்பாங்க. டாஸ்மாக் விட அதிக வருமானம் வரக்கூடிய துறை. விஜிலன்ஸ் வந்து ஜிபே நம்பர் செக் பண்ணோம். யார் அவங்க சுத்தி இருக்காங்க ஜிபே நம்பர் செக் பண்ணாரு. பல பேர் மாட்டுவாங்க. ஆனா மாட்டதுல இன்னொன்னு என்னன்னா, திருவானைக்காவல், திருச்சியில திருவானைக்காவல்ல ஜம்புகேஸ்வர் கோயில் இருக்குது. இதுல என்ன அநியாயம் நடந்ததுன்னா, இப்ப ரீசெண்டா நான் மலைக்கு போகும்போது போயிட்டு வந்தேன். அங்க ஒரு ரூமை வச்சு 2 கம்ப்யூட்டரு, டேபிள், பிரிண்டரு இதெல்லாம் வச்சு ஏசியா ஃபேனை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணாங்கன்னா செல்போன் எடுத்து போடுவான் உள்ள. ஏன்னா உள்ள நடக்கூடிய அநியாயம் தெரிஞ்சு போயிடுமா. அதனால செல்போனை வாங்கி வைக்கிறதுக்கு 5 ரூபா டோக்கன் போடுறதுக்கு 2 பேர் நம்ம எம்ப்ளாய் வச்சிருக்காங்க. கோயிலுக்குள்ளேயே 16-20 பிச்சைக்காரங்க இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு கேட்கறேன், என்ன சார் இதுக்கெல்லாம் ஒரு ஆளை போட்டு வச்சு வசூலிக்கிறீங்க, அப்ப கோயிலுக்கு வருமானம் வருதுன்னா நீங்க 2 ஆளை போட்டு வச்சிருவீங்க, இவங்களை விரட்டுங்க சேவை செய்யுங்கன்னா அது என்ன வருமானம் யாரும் வரப்போறது இல்லை. அங்க எல்லாம் ஈஓ இல்லாங்க, வெளியே போயிட்டாரு, ஏசி இல்ல. அப்ப என்ன திருவானைக்காவல் எப்படி பஞ்சபூத ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம், நீர் ஸ்தலம், திருவானை சிவன் கோயில், அங்கேயே இந்த அளவு தான். அதுல ஒரு பேனர் போட்டுக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா செல்போன் எடுத்துக்கொண்ட தடை என்ன நீதி பேராணை மனு எண் 2549 பார் 2022 உத்தரவு 4 போட்டுருக்கான். லஞ்சம் வாங்க கூட தான் உத்தரவு போட்டுருக்காங்க. வெக்கமே இல்லாம தான் லஞ்சம் எல்லாம் வாங்கிக்கிறீங்க. அப்ப அதோட உத்தரவு நாளை போட்டு நாங்கள் லஞ்சம் வாங்க கூடாதுன்னு போய் போட வேண்டியது, போர்டு போட வேண்டியதானே. அதுக்கு 2 நாள் வச்சு லஞ்சம் வாங்க செக் பண்ண வேண்டியது. ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எங்க 2 டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிட்டோம். யாரும் லஞ்சம் கொடுத்தீங்க அவள் தான் நிற்க வேண்டியதானே. ஆனா என்னைக்கு இந்த அதிகார பிச்சை நிற்குதோ அன்னைக்கு தான் நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்றது அந்த டைலாக் வந்து நினைவுக்கு வருது. இல்லை கண்டிப்பாக சார். இப்போ சிசிடிவியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒரு கம்பெனியை கண்டிப்பாக கொடுத்துருந்துருப்பாங்க. 1-2 பண்ணாலே வீட்டிலலாம் ஏஎம்சி போடுறோம், ஒரு ஏசி போட்டாலே. ஆனால் இது மாதிரியான பல விஷயங்கள் அவங்களாம் ஃபாலோ பண்ணுறது இல்லையா, அதில் என்ன பிரச்சனை இல்லை. இதுக்கும் நான் உங்களுக்கு பதிவுத்துறை ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ வந்து டாடா கன்சல்டன்சி தான் பதிவுத்துறை பெரும்பாலும் நடத்துறது. உங்களுக்கு ஆன்லைனில் போடுகின்ற அந்த டோக்கன் முறையாக இருக்கட்டும், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், அப்லோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பர்மனன்ட் கிடையாது, அவங்க டெம்பரரி ஸ்டாப்பாக உங்களுக்கு டாடா கன்சல்டன்சியை போட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கே நீங்கள் தனியாக அந்த மாதிரி பிரைவேட் கிட்ட கொடுக்க கூடாது. இதுக்கு ஒரு அரசாங்கம் வந்து வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சோமசுந்தரங்க. சோமசுந்தரம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர் மாவட்டங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சோமசுந்தரம் வந்து வேலை இதை பத்தி தானுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதாவது கோவை மாநகராட்சியில் வந்து 22 வார்டா இருந்ததுங்க. 2010 2014 விரிவாக்கம் செய்யறாங்க அந்த எல்லைய. 100 வார்டு பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற உள்ளாட்சிகளை இணைக்கும் போதுங்க அதுல வேலை செய்யற பணியாளர்களும் இணைக்கிறாங்க. சரி, இணைச்சு கிட்டத்தட்ட 12-15 வருஷம் பக்கத்துல ஆகுதுங்க. அதுல வேலை செய்யற ஊழியர்களை வந்து நிரந்தரப்படுத்தாம இன்னும் அப்படியே கவர்மெண்ட் வந்து தினக்கூலியாவும் தொகுப்பூதியத்திலே வச்சிருக்காங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏஜ் வந்து பக்கத்துல நெருங்கி இருக்குங்க, 60 வயசுக்கு. எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாம நாங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோமுங்க. சரி, இது கவர்மெண்டுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா பரவாயில்லைங்க. சரி சரி, அழகர் சார். இது என்னமாரா எண்ணிவலம்மா சார்? என்னமாரோ தொகுப்பூதியத்தில் 2லும் இருக்கிறாங்க. சரி, என்ன விஷயம்? நான் உண்மை இது வந்து நியாயமான விஷயம் அவர் சொல்றது. ஏன்னா வெயில் மழை பாராம இவங்க வந்து ஒரு கொரோனா பீரியட்லேருந்து கூட ஆரம்பிச்சு நிறைய பண்றாங்க. ஆனா இதுல வந்து இது என்ன கொடுமை என்னன்னா, தமிழகத்தை தவிர அனைத்து மாவட்டம், குஜராத், ஆந்திரா, கர்நாடகால இருந்து, பாம்பேல இருந்து ஆளை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து 2 வருஷத்துல கூப்பிட்டு வச்சு பர்மனன்ட் பண்றது தவறு. ஆனா இவங்க சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு மேல வந்து உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லையா? நான் 10 வருஷத்துல இருந்து ஸ்லாப கொடுக்குறேன் மேல, அது மேல சொல்றேன். உதாரணமா 10 வருஷத்துக்கு மேல இருக்கணும்னு சொல்றேன். தமிழகத்துல ஒர்க் பண்றாங்க. நம்ம தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. எல்லா மாநிலத்திலையும் அவங்க மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நான் பிரிவினை பேசல, ஆனா முன்னுரிமை கொடுங்க.
தமிழக இதை விட்டுட்டு எங்கேயும் வேற எங்கேயும் போக முடியாது. ஆனா எதுக்கு நீங்க ஆந்திரால நீங்க கூட்டு வரீங்க, எதுக்கு குஜராத்ல நீங்க கூட்டு வரீங்க, ஒருத்தர் வருஷம் பஞ்சாப்ல நீங்க வந்து வேலை செய்றாங்க இங்க குப்பாடுறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கூலியா வச்சுக்கலாமே தவிர, ஆனா 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வேற எங்கேயும் போய் ஒர்க் பண்ண முடியாது. அவங்க குடும்பத்தை வந்து நின்ற ஸ்டாக் ஆயிடும். இவங்க வந்து இல்லைன்னா இன்னைக்கு ஆரோக்கியம் சூழ்நிலை உண்மை ஒத்துக்கிறேன், தெரு நம்ம போய் கழுவிப்போமா, அந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மினிஸ்டர்ஸ் லெவலில் கன்சிடர் பண்ணணும். அவர் நியாயமான வார்த்தை நான் சப்போர்ட் பண்றேன், ஃபுல் சப்போர்ட் பண்றேன். என்யூஎலும் பண்ண போறாங்க. இல்ல சார், இது மட்டும் இல்லைங்க, இந்தி மாநகராட்சிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற உள்ளாட்சிகளை இணைக்கிறாங்க. ஆமா, அந்த பணியாளர்களும் அப்படியே வெச்சுக்கு போறாங்களா இல்ல கவர்மெண்ட் இவங்களை? இல்ல அதுதான் இந்த தெளிவு இல்லாம யாரா இருந்தாலும் ஜாப் செக்யூரிட்டி என்னுடைய பணிக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த பணி பாதுகாப்பு இருந்தா குடும்ப பாதுகாப்பு. எல்லாரும் அதான் சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 15 வருஷத்துக்கு போதுங்க. இப்ப நாங்க வந்து 60 வயசு இப்ப எல்லாருமே வந்து வெளியே போற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. எங்களை இப்ப வெளியே போடாத நம்ம ஒரு பணி உத்தரவா நிரந்தரமா வெளியே வந்தோம்னா. இல்ல புரியுது. இப்ப அதுதான் என்ன சொன்னா, ஒரு தனியார் இடத்துல இருந்தா கூட இப்ப அவங்க வந்து நீங்க எல்லாம் வேலை இல்லைன்னு அமைச்சிருந்தா கூட அவங்க வேலையை பார்த்து போயிருப்பாங்க. ஆனா இது கிட்டத்தட்ட அரசு ஊழியர் மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா இது 6 மணி 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கணும், தெருவா போகணும், எல்லா வேலையும் பண்ணும்போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அரசாங்கம் இதுக்கு ஜிஓ போட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் நான் சொல்ற 10 வருஷம் மேல எல்லாத்தையும் பண்ணுவாங்க. போட்டிருக்காங்க சார், மாநகராட்சியோட எனக்கு சொல்லி ஜிஓவே இருக்குதுங்க. இல்ல ஜிஓவும் போட்டாலும் அந்த உள்ளாட்சி துறையில என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அதையே இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் புரியுது. 8000 ரூபாய் 7000 ரூபாய் 9000 ரூபாய் இன்னைக்கு வந்து கூட்டி பெருக்கணும் வெயிட் பண்ணாலும் 10 ரூபாய் 15 ரூபாய் கம்மி கிடையாது. 15,000 கம்மி யாரும் பெருசா இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணல. ஏன்னா நீ குடும்பத்தை ரன் பண்ணாலும் அவ்வளவு காசு தேவைப்படுது, ஃபீஸ் கீஸ் எல்லாமே ஒரு தனி மனிதன். அதனால வந்து என்னன்னா இதை வந்து இவர் சொன்ன நிரந்தரமா கவனிச்சு அதை கொண்டு வந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியுமே தவிர, இல்ல அப்படின்னா இவங்க வந்து எல்லாருடைய உள்ள குமரர்கள் எல்லாருமே இருக்குது. இன்னைக்கு சென்னையில இருக்குது. ஆர்டர் போட்டாங்க, என்ன போட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள நீங்க அதுக்கான பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட் ஆர்டர் போட்டு. நன்றி சார், அடுத்த நன்றி. கண்டெம்ட் போட்டுருக்காங்க கோர்ட் கண்டெம்ட் போட்டு கோர்ட் சொல்லி நடக்கலன்னா இன்னைக்கு ஜனவரி மாசம் 7ஆம் தேதிக்குள்ள அவங்கள பணி நிரந்தரம் பண்ணிட்டு எங்களுக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். அது முதல் கட்டமா நடக்க போகுது இப்போ ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ளது. அது அவருடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரி சார், இல்லை நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்க ரயில்வேல வந்து தனியார் கம்பெனி கொடுத்த மாதிரி ஏன் கொடுக்கலன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லி. அதான் பதிவுத்துறையில் சொல்லியிருந்தேன். பதிவுத்துறை வந்து டாடா கன்சல்டன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது உள்ளிட்ட நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஈஸி போட்டிங்கன்னா அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து இது பண்ணுறது அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அவங்க தான் அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. ரயில்வேலையும் அவங்க ஆமாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த சிசிடிவியில் ஏன் அப்டேட் பண்ணக்கூடாது? சிசிடிவி அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் போட்டு ரெகுலராக வந்து அந்த கேமராஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா என்னன்றதை வந்து தாராளமாக பண்ணலாமே. இதுக்குன்னு ஒரு தனி துறையும் போடலாமே. ஓகே, இது ஏன் பண்ண முடியாதுன்னு தான் சார். இப்போ இந்த சிசிடிவி பற்றி நம்ம வந்து விரிவாக பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் லோன்ஸ் வாங்கி நிறைய பேர் சஃபர் ஆகுறது, அதை கட்டாமல் இருந்தாலோ அல்லது மாதிரி இருந்தாலோ பல்வேறு த்ரெட்டை நீங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கறது நம்ம பார்க்குறோம். இதை அந்த சமூக ஆர்வலராக நீங்கள் இந்த பிரச்சனை. என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு, சந்தீப்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா அவருக்கு இஷ்யூ இருக்குது. என்ன அப்படி இஷ்யூன்னா, ஒரு 5 பேர் வந்து அந்த லோன் பதில இன்சூரன்ஸ்ன்ற பேரை யூஸ் பண்றாங்க. 5 இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி ஒரே பெண், ஓகே, வேற பேர் புனை பேர் வச்சு பேசுது அந்த பொண்ணு. லீடிங் இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் வச்சு பேசுது. கார்பரேட் புரோக்கர் அவங்க கோடம்பாக்கத்துக்கிட்ட அவங்க ஆஃபீஸ் இருக்குது. என்ன பண்றாங்க, ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் உங்களுக்கு 140% ரிட்டர்ன் வரும் ஃபால்ஸ் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ என்கிட்ட கிளைண்ட் இவர் என்ன கிளைண்ட் வந்து போலீஸ் கம்பெனி கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க, எனக்கு இன்சூரன்ஸ் செக்டர் தெரியுன்றதால எனக்கு கூப்பிடுறாரு. நான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் பேசி அவங்க கார்பரேட் யார் புரோக்கர் அவர்கிட்ட போய் பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, சார் இப்போது நாங்கள் வந்து பாலிசி கேன்சல் பண்ணி கொடுத்தா போதுமா, இல்லை அந்த பொண்ணு யாரும் தெரியுமானாரு. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு பேர் சொன்னால் அந்த பொண்ணு பேர் ஃபேக் நேம் சார், நாங்கள் வேணும் வேறு நேம் வச்சு தான் நிக் நேம் வச்சு தான் கூப்பிடுவாரு. எந்த நேம் வச்சாலும் ஃபேக் நம்பர் இருக்காதுல்ல, நேம் தானே இருக்கும், அந்த நம்பர் தானே இருக்குது. அந்த நம்பரை 3 வருஷமாக ஏமாற்றிருக்காங்க சார். ஓகே, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவை ஸ்டெப் எடுங்க. அந்த அம்மா முதல்ல ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு கிட்டத்தட்ட 1 வாரமாக கேட்குறேன். ஒர்க் பண்ணுறாங்களே ஆமா இல்லைன்னு கூட அவரால் சொல்ல முடியல. அது போல பேச்சை மாத்துறாரு. நீங்கள் வேணா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு இப்போ நீங்களே கேன்சல் பண்ணி ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா பரவாயில்ல, 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து கேன்சல் பண்ணோன்னா பாதி அமௌண்ட் தான் கிடைக்கும். அந்த பொண்ணு ஃப்ராடு பண்ணுறது வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது. அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த பொண்ணு பேலன்ஸ் காசு அவள் கை காசு கொடுக்கட்டும், அப்போ அடுத்த திருட்டுத்தனம் பண்ண மாட்டான். சரி, அவள் போட்ட காசுல வந்து 2 lakhs இந்த பையன் கட்டியிருக்கான். 1 லட்சம் தான் கொடுப்பாங்க, மிச்சம் 1 லட்சத்துல நீ கமிஷன் எடுத்துப்ப. அந்த பொண்ணு இன்சென்டிவ் போகும். என் கிளைண்ட் ராம போட்டு போவாரா? இந்த மக்கள்கிட்ட எச்சரிக்கிறேன். இது 1. 2வது லோன் என்ற பேர்ல பிரதானமான பேர் நம்பிக்கை அப்படின்றது இங்கிலீஷ் சொன்னா எப்படி இருக்குமா, அந்த பேர்ல இன்சூரன்ஸ் கம்பெனில சார் லோன் கம்பெனில உங்களுக்கு காசு வேணுமா, நான் டிவி லோன் வாங்கி தரேன், உங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுங்க அப்படின்னு லோனை வாங்கி அந்த டிவியை வித்துட்டு இந்த லோன் காசு எடுத்து போயிடுறாங்க. இவங்க ஏதாவது 20,000 கொடுத்துட்டு விட்டுறாங்க. இவங்க ரோட்ல போலீஸுக்கு ஸ்டேஷன் அலையிறாங்க.
இது மாதிரி என் நண்பர் ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதை பத்தி நம்ம காப்பாற்றி விரிவாக பேசுவோம் சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் சார், மதுரையிலேருந்து பேசுறேன். உங்க பேரு? செந்தில்குமார். செந்தில்குமார் சார், உங்க புகார் சொல்லுங்க. அதாவது வந்து நாங்க கேட்டட் கம்யூனிட்டில ஒரு வீடு வாங்கிட்டோம். கேட்டட் கம்யூனிட்டி, ஓகே. அதுல வந்து அந்த ஓனரே ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டாரு, ம், அந்த பில்டர். சரி, அதுல 4 பிளாட் இருக்கு. அதை வந்து இப்ப வந்து லீஸுக்கு வந்து சொல்லுங்க சார். சர்வீஸ் அபார்ட்மெண்டா விட்டு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. புரியுது. அது அந்த மாதிரி பண்ணலாமா? இது வந்து சேல்ஸுக்காண்டி அந்த கேட்டட் கம்யூனிட்டில நாங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கோம். சரி, ஆனா நாங்க சர்வீஸ் அபார்ட்மெண்டா கன்வெர்ட் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களா? சரி, சீனிவாசன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த அப்ரூவல் எல்லாமே பார்த்தா தான் தெரியும் அதுல என்ன அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த பில்டிங் எல்லாமே. அது கேட்டட் கம்யூனிட்டி சார், அது ஃபுல்லா 45 வீடு இருக்குங்க. இல்ல எனக்கு புரியுது சார். அதுல ஏதாவது வந்து அந்த ஓனர் வந்து ஏதாவது கட்டிக்கலான்ற மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்காரா உள்ள? ஏன்னா சிலர் அந்த மாதிரி செய்வாங்க, ஃபியூச்சர்ல நாங்க வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் மாதிரி கட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கான்னு நீங்க அக்ரிமெண்ட் எடுத்து பாருங்க. அதுல ஏதாவது கிளாஸ் சின்னதா எழுதிருப்பாங்க, நமக்கு தெரியாது, நம்ம கழுத்து கேட்டட் கம்யூனிட்டில இவருக்கு அவர் அபார்ட்மெண்ட்டுக்குனா இவருக்கு உண்டான அக்ரிமெண்ட் அவரை பார்க்க முடியுமா? இல்ல பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாமே ஒரு செட் ஆஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. சோ இவங்களோட இதுலயும் இருக்கும் கண்டிப்பா, கம்பல்சரி இல்லாம இருக்காது. சோ தயவு செஞ்சு நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், இல்ல சூட் ஏதாவது ஃபைல் பண்ணலாமா என்னன்னு நீங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சார் இருக்கீங்க மொத்தம் உங்க அபார்ட்மெண்ட்ல? அந்த அபார்ட்மெண்ட்ல இல்ல, அதாவது வந்து தனி வீடு எல்லாமே 45 வீடு இருக்குங்க. ஓகே, அந்த ஒண்ணு மட்டும் அபார்ட்மெண்ட். அதுல அந்த அபார்ட்மெண்டால உங்களுக்கு என்ன, அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸால ஏதாவது உங்களுக்கு கேக்குறேன் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இது இருக்கா சார்? ஆமா, அந்த ரோட் சைடு குறுகிய ரோடு தான், கார்லாம் வந்து நிக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இல்ல சார், இப்ப எத்தனை அடி ரோடு சார் அது? அது வந்து 1 கிரவுண்ட் தாங்க. ரோடு எத்தனை அடின்னு கேட்கணும். ஏன்னா வந்து ரோடு 24 அடியில 12 அடி ரோடு. 12 அடி ரோடு தான். எத்தனை அடுக்கு கட்டியிருக்காரு அவரு? எப்படி? எத்தனை அடுக்கு சார் கட்டியிருக்காரு? 2 அடுக்கு தான், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் 4 பிளாட் இருக்குங்க. அதே இது வந்து அந்த கார்பரேஷனுக்குள்ள வருதா என்னன்னு பார்க்கணும். அப்படிலாம் நீங்க கார்பரேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க அனுமதி வாங்கி கட்டியிருக்காங்களா என்னன்ட்டு. சரிங்களா? கேட்டட் கம்யூனிட்டிலாம் அதில் கட்டக்கூடாதுலாம் கிடையாது. அவர் இடம் தான் அவர் தாராளமா கட்டதான் செய்வாரு. இல்ல, அவர் இடம் கட்டலாம். அவர் பேர்ல லோன் வாங்கி கட்டிட்டாரு. இன்னொரு அதாவது வந்து மாடல் ஹவுஸ் ஒன்று கட்டிட்டா, அது ரெண்டுமே சேல்ஸ் ஆகலங்க, யாரும் வாங்கல. புரியுது. வில்லா மாதிரி அதான் வில்லா மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து அதை கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காரு. ஆமாங்க, அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டினாரு. அது சேல்ஸ் ஆகாதனால அது சர்வீஸ் அபார்ட்மெண்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா? நாங்க சங்கம் அமைச்சிருக்கோம். புரியுது. சங்கத்தின் மூலமா தாராளமா பண்ணலாம் சார். நீங்க நடவடிக்கை இல்ல, அதாவது விவரத்தை நீங்க குறைஞ்சபட்சம் அந்த விவரத்தை நீங்க கேட்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கா இல்ல எப்படி நீங்க வந்து அப்ரூவல் இல்லாம பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இல்லன்னா கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். கார்பரேஷன்ல கொடுத்து பாருங்க. சரி சரி, அனுமதி வாங்கி கட்டியிருக்காங்களா என்னன்ட்டு, அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்களான்னு பாருங்க. சரிங்க சார், சரி. சரிங்களா? நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. ஓகே சார், ஒரு கடிதம் ஒன்று இருக்குது, பார்த்துடலாம் சார். வெங்கட பாலசுப்ரமணியன், ஃப்ளாட் நம்பர் 6, அருணாச்சலம் ஸ்ட்ரீட், மடிப்பாக்கம்லேருந்து அனுப்பியிருக்காங்க, மெட்ராஸ்லேருந்து, சென்னையிலேருந்து. அதாவது என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டிவி விளம்பரம் பார்த்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இடம் வாங்கிட்டாங்க. இடம் வாங்கி கிட்டத்தட்ட எல்லா பணமும் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சாச்சு. வாலாஜாபாத் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனால் பையன் பேரில் ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டாங்க. அந்த பில்டிங் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து இவங்களுக்கு பட்டாவையும் கொடுக்கல, பத்திரத்தையும் கொடுக்கலையா, வேறு எதுவுமே கொடுக்காம வந்து வச்சுட்டே இருக்காங்க. அதை தயவுசெய்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். வாங்கி கொடுங்கன்னு சொல்றது நம்ம வந்து இது கட்டப்பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஆனால் என்னன்னா கன்சூமர் கேஸ் வாங்குறதுக்கு நடவடிக்கை ஏதோ யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம், முதல்ல வக்கீல் அணுகி நோட்டீஸ் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு அது கன்சூமர் கேஸில் கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க காம்பன்சேஷனோட அவங்க வாங்கிக்கலாம். இது ஈஸி வழி இல்லையா? இல்ல, பட்டா இதுல வந்து எல்லாம் முடிஞ்சது. பட்டாக்கு தனியா 40,000 ரூபாய் வர தனியா கொடுத்துருக்காங்க. கொடுத்தாருன்னா யார்கிட்ட கொடுத்தாருன்னு கேட்கணும். ஏன்னா இவருடைய பிரச்சனை இன்னைக்கு சிட்டியில பிரச்சனையே நல்லா படிச்சிருக்கீங்க, அடிப்படை அறிவு எல்லாருக்கும் இருக்குது. ஏன் வந்து ஒரு புரோக்கரை நம்புறீங்க? ஏன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனி அவங்க கம்பெனி ஒரு சில வந்து பட்டாவோட சேர்ந்து விற்கிறாங்க. நான் வந்து நீங்க எங்ககிட்ட மனம் வாங்கினீங்கன்னா நான் உங்களுக்கு பட்டாவும் கொடுத்துருவோன்ட்டு. ஸோ அந்த பட்டாவே சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க ஏதாவது பணமும் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்குள்ள ஓரல் அக்ரிமெண்ட் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் இப்போ வந்து பட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வாட்டி நீங்க லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே உங்க பேருக்கு பட்டா மாறுதல் மிக எளிமையா நடக்குது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே இன்னொன்னு என்னன்னா இவர் பேர்ல பத்திரம் வாங்கிட்டாரு அப்படின்னா
ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த பத்திரமே போதும். நீங்க நாளைக்கு விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அந்த பத்திரம் வச்சே பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு பெரிய லேஅவுட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்கிட்ட எந்த காப்பியுமே வரலன்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. தாய் பத்திரம் உங்களுக்கு தர மாட்டாங்க பெரும்பாலும். உங்க பத்திரம் உங்களுக்கு வந்தாவே போதுமானதுதான். சரி சார், ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு? எங்க பேர் வந்து விபீஷ்ணன். விபீஷ்ணன், எங்கேருந்து அழைக்கிறீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலையில இருந்தே பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. அதாவது சார், அவங்க எங்க ஒய்ஃபுக்கு வந்து லேண்ட்ல வந்து எந்த ஒரு இதுவுமே தரல சார். அவங்க வீட்லயா? ஆமா, அவங்க வீட்டுல. சரி. அவங்க அண்ணன் ஒருத்தர், தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவங்க பேர்ல மொத்த இதுவே எழுதிட்டாங்க சார். வீடு வந்து ஒரு 4.25 கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடு கூட விட மாட்டேன், காலி பண்ணி ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். சரி, திரு சீனிவாசன் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்க மாமனார் மாமியார்லாம் உயிரோட இருக்காங்களா? இருக்காங்க சார். சொத்து அவங்க பேர்ல இருக்கா, யார் பேர்ல இருந்தது? அது பாதி சொத்து வந்து எங்க மாமனார் அவருடைய அப்பா பேர்ல இருந்தது. சரி, ஓகே. ஒரு ஏக்கரா மட்டும் எங்க மாமியார் பேர்ல, அதுவும் அவங்க மாமனார் சொத்தை வச்சுதான் வாங்கினாங்க. ஆனா அவங்க பேர்ல எழுதிட்டாங்க சார். சரிங்க சார். இப்ப அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப மாமனார் மாமியார் அவங்க சுயமா சம்பாரிச்சா அவங்களுக்கு 3 பசங்க பொழுது உங்க ஒய்ஃபு தான் எழுதி கொடுக்கணும்னு இல்லை, 2 பேர் கூட எழுதி கொடுக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா சுயமா சம்பாதிச்சிருந்தால். சுயமா சம்பாதிக்கல, இது வந்து தாத்தா வழி அப்படி வருது அப்படின்னும் போது அப்போ பரம்பரை சொத்துனும் போது இவங்களுக்கு உரிமை உண்டு உங்க மனைவிக்கு. அதனால பரம்பரை சொத்து தான் சார். ஒரு ஏக்கரா இல்ல, நான் சோ இது வந்து பூர்வீக சொத்தா வருது அப்படின்னும் போது உங்க மனைவிக்கு சம உரிமை உண்டு. உங்களுக்கு பார்ட்டிஷனோ இல்ல செட்டில்மெண்ட்டோ எதை எழுதி வைக்கிறாங்களா பாருங்க. அப்படி இல்ல 2 பேருக்கு மட்டும் தான் எழுதி வைக்கிறாங்கன்னா அது செல்லாதுன்னு சொல்லி நீங்க நீதிமன்றத்தை தான் அணுகணும், சிவில் நீதிமன்றத்தை. ஆமா, அவங்க எல்லாருமே வந்து டிஃபரெண்டா சேர்த்து நீங்க தாராளமா வந்து பார்ட்டிஷன் சூட்டு ஃபைல் பண்ணுங்க. பாகப்பிரிவினை வழக்கு நீங்க பதிவு பண்ணணும். அதான் சார், நாங்க கேட்டு பார்த்துட்டோம். கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், எஸ்பி கிட்ட மனு கொடுத்தோம் சார். அவங்க எல்லாம் இதை பண்ண மாட்டாங்க சார். எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ இதுல எந்த வேலையும் கிடையாது. நீ நேரடியா நீதிமன்றம் தான் போகணும். நீதிமன்றம் போனாதான் நீதிமன்றம் எல்லாரையும் கூப்பிட்டு அதுல பார்ட்டியா நீங்க சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா உங்க பத்திரம் மற்ற எல்லாமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இடத்த பார்த்துட்டு அளந்துட்டு எல்லாருக்கும் சரிபாகமா பிரிச்சு கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க. சரிங்களா? நன்றி சார். நன்றி சார். நன்றி. திரு அழகர் செந்தில் சார், நம்ம வந்து இந்த லோன் விஷயம் பேசிட்டு வந்தோம், நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் சார். ஆமாம், இந்த மக்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன். இதில் 2 விஷயம் என்னென்னா, உங்களை லோன் கேட்டு உங்களுக்கு அர்ஜென்ட்டான காசுனா கூட நீங்கள் யார்கிட்ட கைமாத கூட வாங்கிக்கோங்க. ஆனால் தயவுசெய்து இந்த லோனை மட்டும் வாங்கி அது வந்து டிவி வாங்கி தரேன், 2 வீலர் லோன் வாங்கி தரேன் அப்படின்னு 2 வீலர் விற்று உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லி இதெல்லாம் ஏமாற்றி உங்கள் காதை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இது வீடு உங்களை வச்சு வீடை கூட உங்கள் பேரில் வாங்கிக்கலாம். அதில் ஒரு மேனேஜர் சொன்னாராம், சென்னையில் ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு ஃப்ரெண்டு ஒரு மேனேஜர் சொல்கிறாரு, நான் ஒரு வில்லா இடத்துல ஒரு 5 வில்லா கேட்டிருக்கேன். எனக்கு வந்து நானே அந்த வில்லா வந்து ஒரு பேங்க் மேனேஜர் சொல்லக்கூடிய ஒரு கிரிமினல், அவர் அந்த ஆள் கிரிமினல்லாம் விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த வில்லா வந்து நானே வாங்கிக்கிறேன். அதாவது என்னன்னா, அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் கொடுத்துருங்க, சைன் பண்ணி நம்ம லோன் அவர் பேரில் போட்டுடலாம். 4 டியூ நான் கட்டிடுறேன். கட்டிட்டு அப்புறம் என்ன ஒன்றா அது வந்து அப்புறம் விட்டுடலாம், டிஃபால்ட் ஆகும், ஆக்ஷனில் எடுத்துடலாம், வேறு எதாவது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, இல்லை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பேங்க் கிரிமினல் மேனேஜர் சொல்கிறார். இவங்கெல்லாம் விட்டு வைக்கலாமா? அதனால் மக்கள் தயவுசெய்து இந்த மாதிரி லோனுக்குன்னு ஆசைப்பட்டு ஷாக்கெட்டில் போயின்னு இப்படி தான் ஏமாந்து போயிடுங்க. 1. 2வது, ஆன்லைனில் ஈஸியாக வருதான். அதாவது ஒரு இது தட்டினாலே லோன் கடை கொடுத்துருவாங்கன்னா இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரிஸ்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். தயவுசெய்து மத்திய அரசோ மாநில அரசோ நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறீங்கன்றது உண்மையை நிரூபிக்கணும்னா இந்த மாதிரி ஒஸ்டான விஷயம்லாம் பண்ணாதீங்க. முன்னாடிலாம் லோன் கொடுக்கணும்னா பல ஸ்டெப் இருக்குது. வருவாங்க, ஒருத்தர் கேட்குறாரு, சார் அப்படிலாம் ஆன்லைனில் சார் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு செக் பண்ணுவாங்க, ஒரு ஓடிபி கேட்பாங்கன்னா இன்னசென்சி நீ போய் வாலிபர் தூக்குப்படுத்த கொலை ஆன்லைனில் வாங்கிய கடனால் அவர் பாட்டு ஒரு குடியானா இருப்பான், இல்லை ஏதோ இருப்பான், அமுக்கிடுவான். அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த குடும்பத்தை பசங்க என்ன ஆகும்? படிப்பு என்ன ஆகும்? ஃபினான்ஸ் செக்ரட்டரிஸ் நீங்களாம் படித்து பெரிய லெவலில் இருக்கீங்க, ஏசி காரில் உட்காந்து குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கு, உங்கள் பசங்க நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுற அநியாயங்கள்லாம் உங்கள் பசங்களை தான் தாக்கும். கடவுள் உங்கள் குடும்பத்தை தான் சபிப்பார். தயவுசெய்து அந்த மாதிரி அநியாயங்கள் குடும்பத்தோட சாபங்கள் வாங்கிக்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக லோன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி குவாலிட்டி ஆஃப் ஹெச்ஆர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஹெச்ஆரோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போச்சு. காரணம் என்னன்னா, ரோட்ல போறவனெல்லாம் எல்லாரும் எடுத்து வச்சு வேலைக்கு வச்சுக்கிறது. அப்ப அவன் என்ன பண்றான், அவன் டார்கெட் அச்சீவ் பண்ணா போதுன்னு எதையா உலகி கட்டுக்கிட்டு இருக்காங்க. தரம் குவாலிட்டி ஆஃப் சேல்ஸ் பர்சன் அண்ட் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் பிகாஸ் ஆஃப் புவர் ஹெச்ஆர்ஸ் இஸ் கோயிங் ஃபார் a toss. சரி சார், தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேரு சாரி,
ரவிச்சந்திரன் எங்கேருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சார். சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள். சார் என்னோட வீட்டுக்கு மேல பக்கத்து சந்திக்குள்ள லைட் போகுது சார். லைனா? ஆமாங்க சார். ஈபி லைன். சரி, புரியுது. சொல்லுங்கள். ஒரு லைன் போட்டு கொடுத்தேன். அப்பா காலத்துல கொடுத்தாங்க. ஒரே ஒரு வீடு இருந்தது அப்பா. சரி. பின்னாடி எல்லாம் வீடு. ம். ஆனா இந்த லைனை மாத்தி அவங்க போட்டு தரோம். உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. லைனை மாற்றி கேட்குறாங்க, மாற்றி தரலையா? ஆமாங்க சார். என்ன லைன்? ஈபி லைனா? ஆமா சார், ஈபி லைன். நீங்க யாரை போய் கேட்டீங்க? சார் EBR பணம் கட்டுங்க அப்படிங்கிறேன். ஐயா, தயவுசெய்து மக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கும்போது கரெக்டாக என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போறேன்னா நான் போஸ்ட்மேனை பார்த்தேன், இல்லை கிளர்க்கை பார்த்தேன், இல்லை போஸ்ட் மாஸ்டரை பார்த்தேன்ற படிப்பறிவை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யாரை கேட்டாலும் EBR இப்போ EBIயில் பிரச்சனை EBR போய் பார்ப்போம், ரேஷன் கடையில் பிரச்சனை ரேஷன் கடையில் போய் பார்ப்போம். யாரை பார்த்தோன்ற அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம புகார் கொடுக்கவே முடியும். EBR போய் லைன்மேனை பார்த்தீங்களா, இல்லை ஃபோர்மேனை பார்த்தீங்களா, இல்லை ஏஇ பார்த்தீங்களா, இல்லை கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்களா, இல்லை யாரை பார்த்தீங்கன்ற தெளிவு இருக்கணும் நமக்கு முதல்ல. யார? இல்லங்க, யார பாத்தீங்க? ஏஇ பாத்தீங்க. ஏஇ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட யார பாத்தீங்க? அதுக்கப்புறம் ஏஇ கீழே தான் ஃபோர்மேன். ஏஇக்கு மேல யார பாத்தீங்க? அவங்கள யாரும் பார்க்கல. ஏடி இருக்காங்க, இ இருக்காங்க, சர்க்கிள் இ இருக்காங்க, இக்கு அப்புறம் எஸ்சி இருக்காங்க, எஸ்சிக்கு அப்புறம் சிஇ இருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, டான்ஜென்ட் கோக் எழுதி போடுங்க. தமிழ்நாடு பகிர்மானது என்ன சொன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு போட்டு சேர்மேன் போடுங்க. நீங்க நெட்ல தேடுங்க, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஹெட் ஆஃபீஸ் போடுங்க. போட்டு அந்த ஹெட் ஆஃபீஸ்ல அவங்களோட பேரை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி மேல வந்து ஒயர் இருக்குது, கேட்டா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல, நான் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டு கீழே காப்பி டூ போட்டு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், டிஎன்இபி மினிஸ்டர் அவருக்கும் போடுங்க. அவர் சொன்னார்ல திரு செந்தில் பாலாஜி அவர்கள், நான் உடனே ஸ்டெப் எடுப்பேன்னார்ல, ஆனால் அவருக்கும் போட்டு இந்த மாதிரி யாராவது சரி வர செய்யலைன்னா ஸ்டெப் எடுக்கிற நீங்க இந்த மாதிரி அலைய விட்டுட்டு இருக்காங்க, என்ன ஸ்டெப் எடுப்பீங்கன்னு அவருக்கு ஒரு காப்பியை போட்டு அதே லெட்டரை அந்த ஏஐக்கும் 3 பேருக்கும் பதிவு தபால் அனுப்புங்க. யாரும் எங்கேயும் போய் நின்று சந்திக்காதீங்க. உங்க நேரம் விரயமாகவும் உங்களை சந்திக்க மாட்டாங்க. பெருசா தேவைப்பட்டாலும் சந்திப்பாங்க, என்ன சந்திக்க மாட்டாங்க. அதனால நீங்க பதிவு தபாலை போட்டு வீட்டில் உட்காந்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் 15 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா அழகா பதிவு தபாலை போயிட்டு வீட்டுக்கு தேடி வருவாங்க, வந்து உங்க வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. பணம் கட்டணும்னு சொல்றாங்களா? என்னங்க பணம் கட்டணும்னு சொல்றாங்க சார். வீட்டுக்கு மேல போற லைனுக்கு நான் பணம் கட்டணுங்களா? ஏங்க அதைத்தான் சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எழுதி போட்டு இது மாதிரி கேட்கறாங்க, இது மாதிரி நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. அந்த லெட்டர்ல கேளுங்க, தைரியமா கேளுங்க. புரியுதா இல்லையா? சரிங்க சார். ரைட். கண்டிப்பா சார். நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. இல்ல அதுக்காக நியாயமா பணம் கட்ட வேண்டிய தேவை இருக்கா, இல்லைன்னா இது நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னொரு விஷயம் சென்னையில் நடக்குது. மற்ற ஊர்ல எப்படின்னு தெரியாது, நான் ஓப்பனா சொல்றேன். கார்பரேஷன்ல ஒரு இபி இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்களில் பண்ணக்கூடிய கூத்து சொல்லுவாங்க, இது நம்மளோட இடம் காலியாகுது, நீங்கள் யாராவது வாங்க இடம் வாங்கினவங்களுக்குலாம் ஒரு திமிரு ஏறி போகுதுன்னா, இடம் வாங்கி போட்டால் திமிரா இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறேன், உங்கள் இடத்துல வந்து செடி கொடிகளும் வளர்ந்து பாம்பு பூச்சியும் வருது, அதையும் சரி பண்ணணும். உங்கள் இடத்துக்கு நேரம் ஒரு போல் எடுத்து வந்து இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏஇ வைப்பார், வேணும்னே வைப்பார். இல்லைன்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆளுகுது. நான் எந்த இடத்துல சொல்கிறேன், என்னால் அவங்க மாட்டி பார்ப்பாரு, அந்த லைஃப் போயிடும். அந்த இடத்துல என்னென்னா இப்படி வச்சுக்கிறாங்க, போல் எடுத்து வச்சுருவாங்க. ஒன்று இப்போ என்றைக்காவது பார்த்து 15 நிமிஷம் அங்கே போயிடுவார். என்ன சார் அவர், நான் எடுத்து வைக்கிறேங்க, நான் பார்த்து பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி இவர் அதை எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு 20,000 to 30,000 டிமாண்ட் பண்ணுவார். இது ஒரு தொழிலாக ஒரு ஆள் பண்ணிக்கிறார் ஒரு ஏஐ ஒரு இடத்துல. நான் பேர் சொல்லணும்ல. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, சார் சொன்ன மாதிரி எனக்கும் இதில் ஒரு அனுபவம் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக தெருவில் போடாமல் வீட்டுக்குள்ளேயே போடுறது. அதாவது லேண்டை வாங்கிட்டு நீங்கள் வேலி எதுவுமே அமைக்காமே நீங்கள் சும்மா போயிட்டீங்க அப்படின்னா, வேலி அமைக்காத ஒரு லேண்ட் இருக்குன்னா லேண்டு கிட்ட உள்ளே நல்லாவே தெரியும் அது ரோட்லேருந்து உள்ளே இருக்குன்னு, வேணும்னா லேண்டுக்குள்ளே போடுறது, அந்த ஸ்ட்ரீட் லைட்டை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு பணம் கேட்குறது. இதில் 2 வகையை பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, இரும்புல பைப்பு மாதிரி இருக்கிறதுலாம் வந்து கார்பரேஷன் எலக்ட்ரிக்கல், சிமெண்ட்ல போல் மாதிரி அப்படி ஸ்கொயரா ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிஎன்இபி. இதை பிரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போனோம்னா அவன் இது மாதிரி 20,000 கேட்டாங்களா, ஏன் மக்கள் வந்து நான் என்ன சொல்றேன், படிப்பு வேற அறிவு வேறன்றது நம்ம நாட்டில் பெருகிட்டே இருக்குது. படிச்ச எல்லாருக்குமே அறிவு கம்மியாகுது, அறிவா இருக்கவங்க எல்லாம் படிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ரேஷியோ போயினே இருக்குது. நான் என்ன சொல்றேன், அது மாதிரி ஒருத்தர் கேட்டாங்க, எந்த துறையில் இருந்தாலும் பணம் கேட்டாங்கன்னா நேராக துறையோட முதன்மை வரைக்கும் காப்பி டு விஜிலன்ஸ்னு போடுங்க, சேர்மன் விஜிலன்ஸ், டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் போட்டு இந்த மாதிரி இது போனேன், இவ்வளோ பணம் கேட்டாங்க, இது வந்து அரசு கட்டணமா இல்லை எக்ஸ்ட்ராவா, எனக்கு தெளிவுக்குமாறு கேட்டுக்கிறேன் சொல்லி ஒரு லெட்டரை மட்டும் பதிவு தவால போட்டு பாருங்க, எத்தனை லஞ்சம் கம்மியாக பாருங்க, எத்தனை லஞ்ச பை உள்ள ஓடுது பாருங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், இங்கே நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி. உங்கள் பேர் சார்? பாஸ்கர். பாஸ்கர் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள்.
ஒண்ணும் இல்ல சார், ஒரு உயிர் ப்ராப்பர்ட்டிங்க. சரி. உயிர் ப்ராப்பர்ட்டி வந்து அண்ணன், தம்பி, தங்கச்சி 3 பேருக்கும் அவங்க தகப்பனார் உயிர் எழுதி வைக்கிறாரு. ம். சார் எனக்கு எக்கோ கேக்குது உங்க இதுல. தொடர்ந்து பேசுங்க சார், எங்களுக்கு தெளிவா இருக்கு, சொல்லுங்க. எனக்கு எக்கோ கேக்குது. ஓகே. சரிங்க சார். இப்ப வந்து மூத்த பையன் செத்து போறாருங்க. சரி. அவர் மனைவியை செத்து போறாங்க. ம். ஒரே ஒரு பொன் குழந்தை. ம். அது வந்து சித்தப்பா கிட்ட வளர்ந்து வருது. ஓகே. சரிங்க. அப்ப இப்ப என்ன பண்ணாரு, பொண்ணுக்கு 18 வயசு தெரிஞ்ச உடனே ம். அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய பாகத்தையும் சேர்த்து இவர் வித்துடுறாரு. சரி. ம். பொண்ணை கூட்டு போயிட்டு மிரட்டி கைத்து வாங்கி, ஏன்னா தாய் தோப்பம் இல்லாத பொண்ணு, ம். மிரட்டி கைத்து வாங்கி அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியா வித்துடுறாருங்க. சரிங்க. நான் உனக்கு கல்யாணம் பண்றேன், 15 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வித்துடுறாரு. சரிங்க. சரி. ஆனா இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகுது. ம். அந்த பொண்ணுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது புரியுது அப்படின்னு சொல்றாரு சார். இதுக்கு என்ன தீர்வு செய்யலாம் சார்? இப்ப அவங்க விற்கும் போது அவங்க மேஜர் ஆயிட்டாங்களா? விற்கும் போது மேஜர் ஆயிட்டாங்க. மேஜர் ஆன உடனே 18 வயசு முடிஞ்ச உடனே சித்தப்பா வித்துடுறாரு. 18 வயசு ஆனவங்க வித்துடுறாரு. ஓகே. அந்த பணத்தை வந்து அவரு என்ன பண்ணிருக்காரு? அவரு அதாவது அப்ப அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது போட்டு வச்சிருந்தாரா இல்ல வந்து இவரு வச்சிருந்தாரா? இல்ல சார், அக்கௌண்ட்ல ஒரு 5 லட்ச ரூபா போட்டு உடனே அதை எடுத்துடுறாங்க. சரிங்க. உடனே எடுத்துடுறாங்க. மேல் படிப்பு ஏதாவது எடுத்து பயன்படுத்துறாங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அவருக்கு அந்த பொண்ணு அவ படிக்கிறா, ஒன்னும் அவ்வளவு மேல் படிப்பு செலவு பண்ற அளவுக்குலாம் இல்ல. இது வந்து தோராயமா சொல்லிடக்கூடாது. இப்ப வந்து நீங்க சொல்றாங்க உங்களுடைய அண்ணன் பொண்ணு தானே சொன்னீங்க? தங்கச்சி பொண்ணு. சரி, தங்கச்சி பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி என்னை ஏமாத்தி வித்துட்டாரு, இந்த மாதிரி என்கிட்ட பணம் கொடுக்கல, என்ன கூட்டு போயிட்டு மிரட்டி கைத்து வாங்கிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்றாங்களா? அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதான் கேக்குறேன் சார். இப்ப ஏன்னா இப்ப வந்து அவர் எல்லாம் அவங்க சொந்தத்துல எல்லாம் பேச்சு பார்த்துட்டாங்க. சரிங்க. அவங்க நான் எதுவும் செய்ய முடியாது அந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டான். முன்னாடி நான் 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னான். சரிங்க. அவனே சம்பந்தம்லாம் பேசணும். நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க. அதான் கிரிமினலா கொடுத்துடலாமா? இது கொடுக்கலாம். நீங்க கொடுத்து பாருங்க. கொடுத்து சமாதானம் முடிச்சு பாருங்க. ஏன்னா அவங்களே போலீஸ்ல பேசுவாங்க இல்லைங்களா? பேசலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்குள்ள முடிக்க பாருங்க. பணத்தால வந்து உறவுகளை கெடுத்துக்க வேணாம். சரிங்களா? ஏன்னா குழந்தை மைனரா இருக்கும் போது அவர் தான் வளர்த்துருக்கிறாருன்னும் போது அந்த கடனும் அவருக்கு இருக்கு. அதே நம்ம ஒரு விஷயமா கருத வேணாம். சரிங்களா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர் இருந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த பணத்துக்காக வேண்டி நம்ம அவரை வந்து அவர் என்ன பிரச்சனையும் என்ன ஏதோ தெரியல, அது உங்க குடும்பத்துக்கும் அவருக்கும் தான் தெரியணும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நீங்க உதவி பண்றீங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான் அந்த பொண்ணுக்கு. இருந்தாலும் இது பேசி முடிக்கிற மாதிரி பாருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க. என்னவோ பேசி முடிக்க பாருங்க. சரிங்களா? நன்றி சார். அடித்ததுக்கு நன்றி. இல்லை அதான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ அந்த குழந்தை வந்து 18 வயசுன்றாங்க, நாளைக்கு ஒரு 25 வயசு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 5 லட்சம்ன்றது 10 லட்சம் 20 லட்சம் கூட சம்பாதிக்கும். பட் அது பின்புலமாக யாருமே இருக்க மாட்டாங்க. இவரும் இருப்பாரான்னு சொல்ல முடியாது, இல்லை வளர்த்தவரும் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு பணத்துக்காக வேண்டி இன்னைக்கு நம்ம கூட இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த உறவுகளை கெடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்துருக்காங்கன்னும் போது, அப்பா அம்மா இல்லாத போது அவங்க எடுத்து வளர்த்துருக்காங்கன்னும் போது நம்ம கடைசி வரைக்கும் கூட இருக்கிறதா நல்ல விஷயம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து இந்த போல் இதை பற்றி பேசுனீங்க. அதில் இப்போ சாலைகள், விளக்குகள் இதெல்லாம் இப்போ சரியாக நிறைய இடங்களில் இல்லை. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் சரியாக சொன்னாலுமே நிறைய இடங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றது. அதை விட இன்னொன்று சொல்கிறேன் சார். இப்போ டாஸ்மாகில் அந்த எம்ஆர்பிக்கு மேலே எக்ஸ்ட்ராக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆமாம். அது என்னன்னா பில்லு போடுறது கணினிமயமாக்கும், கம்ப்யூட்டரைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அரக்கோணம், ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு சில கடையில் பில் வழங்கும் சோதனை ஓட்டம் நடத்தப்படுது. ஆனால் அதை மீறியும் செங்கல்பட்டு நகர் பகுதியில் அமைந்திருக்க டாஸ்மாக் கடையில் பீர் வாங்க அந்த மதுப்பிரியிடம் ஒரு பாட்டில் 20 ரூபாய் வாங்கிட்டாங்க. மதுப்பிரியன்னு சொல்லணும், குடிக்கார சொன்னால் கோவம் வந்துடும். அதனால இப்போ தலைமைச் தினகர பத்திரிகையில் அது பேப்பரில் டாஸ்மாக் கடையிலும் பில் நடைமுறைக்கு பிறகும் பீர் பாட்டிலுக்கு கூடுதலாக 20 வசூல். ஒரு இது எவ்வளோ ஒரு ஒஸ்டான விஷயம் பாருங்க. எம்ஆர்பிக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் வாங்கினாலே அது நுகர்வோருக்கு எதிரான குற்றம். இவங்க கட்டாயப்படுத்தி டெய்லி 20 ரூபா அந்த புடுங்குறாங்கன்னா இது நுகர்வோருக்கு எதிரான தீவிரவாதம் தானே. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு செயல்படக்கூடிய அரசாங்கங்கள் அமைச்சர் அவ்வளோ ஸ்பீடாக ஸ்ட்ராங்காக பேசுறாரு. எதுவாக நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன், எனக்கு புகார் கொடுங்கன்றாரு. இப்போ இந்த புகாரை தினகரன் பத்திரிகையிலே வந்துருக்குது. இது நான் ஒரு நல்ல விஷயத்த, நேர்மையான விஷயத்த, சட்டத்தை கடைபிடிங்கன்னு சொல்றது கூட ஒரு சோதனை ஓட்டம் தான் நடத்தணுமா? ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? ஏன் ஒருத்தரை கூட பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டீங்கன்னு நான் கேட்குறேன். பேசுவோம், விரிவாக பேசுவோம் சார். நேர் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் முருகன். எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி கிராம பஞ்சாயத்து. சொல்லுங்கள் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்கள் சார். சார் இந்த ஜல்ஜீவன் பிரதான மந்திரி ஜல்ஜீவன் திட்டம் நல்ல தண்ணிக்கு வந்து லைன் கொடுத்தாங்க. சரி. 2-3 வருஷம் முன்ன. ஆனா அவங்க அந்த அதெல்லாம் கட்டி இவ்வளவு இலவச குடிநீர் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. சரி, தெளிவா பேசுங்க, புரியல. இது இலவச குடிநீர் நல்ல குடிநீருக்கு வந்து ஓகே ஜல்ஜீவன் திட்டம் சொல்லிக்கிட்டு பிரதம மந்திரி ஜல்ஜீவன் திட்டம் சொல்லிக்கிட்டு ஆமாம் சொல்லுங்கள் சார். ஓகே. வேலை பார்த்துருக்காங்க. ஆனா நாங்க வீட்டு தீர்வைக்கு போட போகும்போது அந்த 3000 டெபாசிட் இருக்காங்க. கொடுக்கணுமா ஆட்டமா? சரி, ரைட்டு சார். அது ஜல்ஜீவன் ஸ்கீமில் வந்து இது அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டுக்கு லைன் கொடுக்கும்போது 3000 ரூபா கேட்குறாங்களா, அது கொடுக்குறமா வேண்டாமான்னு கேட்குறேன் சார். 3000 கொடுக்கணுமான்றது வந்து அவங்க என்ன யார் கேட்டது முதல்ல? பஞ்சாயத்து பிரசிடண்ட் கட்சி அவங்க வீட்டு தீர்வை சார், ஆளுங்கட்சிக்காரன் தயவுசெய்து அவங்கள கட்சிக்காரங்களை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அது வந்து உங்களோட இது அதிகாரிங்க கேட்டாங்களா, அவ்வளவுதான் கேள்வி. ஆமா 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 ஆமா. அதிகாரிங்க கேட்டாங்கன்னா ரசீதை கேளுங்க முதல்ல. அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து புக் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. ஐயா, நான் நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆன்லைன்ல புக் பண்ணி கூட கொடுங்க சார். நான் 3000 கொடுத்தேன்னா எனக்கு 3000 ரசீது கொடுப்பாங்களா அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரு நம்பர் தரேன், நீங்க 2 நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா, அடிஷனல் செக்ரட்டரி மிஷன் டைரக்டர், இந்த மிஷனோட ஜல்ஜீவன் மிஷனோட ஒரு டைரக்டர், அவரோட லேண்ட்லைன் நம்பர் தரேன். நீங்க நோட் பண்ணிட்டு இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இந்த காஸ்ட் உண்டா, இந்த மாதிரி இந்த இடத்துல பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே நேராக ஃபோன் வரும். உங்களுக்கு 10 நிமிஷம் இல்லாமல் உங்க வேலை நடக்கும். இது லஞ்சம் இருந்தா 011 2436 T43 2436 1670. இவர் யாருன்னா கூடுதல் செயலாளர் இந்த திட்டத்துக்கு, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி சார், நன்றி. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். சொல்லுங்கள் சார், அந்த விஷயம் நிறைவு பண்ணுங்க சார். அந்த டாஸ்மாக் விஷயம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இடத்துலையும் வந்து சட்டத்தை எம்ஆர்பியோட இந்த 2 விஷயம் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இதுவரை நான் போடாத இது கிடையாது. டாஸ்மாக் நிறைய பேர் போட்டாங்க, நான் அது உள்ள தலையில். ஆனால் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். ஆவின் பால் எம்ஆர்பியோட 2 ரூபா எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான விஷயமா இல்லை? ஒரு சட்டத்தை வந்து ஒருத்தன் வலியுறுத்தணுமா? ஆவின் பால் கவர்மெண்டோட பால். அந்த பால் பேக்கெட்டை 2 ரூபா எம்ஆர்பி விற்கிறாங்கன்னா நாங்களா விற்கிறோம்னா அப்போ யார் நிர்வாகம் பண்ணுறது? அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லாம் ஏன் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஏன் இதில் செக் பண்ண மாட்டீங்க? இது பால் அத்தியாவசிய தேவை தானே? 2 ரூபா எம்ஆர்பியோட சட்டத்துக்கு புறமா விற்கிறாங்களே. மாவட்ட நிர்வாகம் நான் தான் இந்த ஏரியா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா, காலத்துக்கு கொடுக்குறீங்களா? உங்களால ஏன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல? 10 ரூபா காயின் இப்படித்தான் நான் சொன்னேன். 10 ரூபா காயினை உங்களால வாங்க முடியல. 10 ரூபா காயினை உங்களால வாங்க முடியல. ஏன்னா 10 ரூபா காயின் வந்து எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன், ஒரு நான் கலெக்டராக இருந்தாலும் என்ன செய்வேன் அப்படின்னா, திங்கக்கிழமை கூட்டத்துல கியாஸ்க போட்டு எல்லா பிரான்ச்சும் இங்க வாங்க, 10 ரூபா நானே வாங்கப்படணும் எழுதி போடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுவரை எந்த கலெக்டர் ஐஏஎஸும் பண்ணல. கண்டிப்பா சொல்லி கொடுக்க வேண்டியது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்க அழைக்கிறீங்க? சார் சோமபுரி, திருவண்ணாமலை மாவட்டம் சோமபுரி கிராமம் சார். உங்க பேர் சார்? தமிழரசன். தமிழரசன் சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்க. சார், எங்க கிராம ஏரியில வந்து 1970 வேலூர் கலெக்டர்ல வேலை செய்த ஜெயராமன் என்பதுக்கு அப்பா பேர் இல்லாம ஒரு 3 ஏக்கர் கலெக்டர் பட்டா கொடுத்திருக்காரு சார். சரி. வந்து இப்ப வாரிசுதாரன்னு ஒருத்தர் வந்து கேக்குறாங்க சார். நாங்க வந்து டிஆர்ஓ கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தோம், போன வருஷம் நின்று போச்சு. இப்ப வந்து வாரிசுதாரர் நாங்க வேற ஒருத்தர் வந்து இப்ப ஆக்குபை பண்ண வர சார். இது நாங்க கலெக்டர்ல பெட்டிஷன் கொடுத்தோம். விஓ கணக்கு வந்து அங்க வந்து எந்த வித பயிரும் செய்யறதும் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆப்படங்கள்லாம் இருக்கு, ஆப்போஜெல்லாம் இருக்கு. இப்ப வந்து நாங்க என்ன சார் பண்ணோம் அடுத்த ஸ்டெப்? சார் வணக்கம். அதான் சார், வணக்கம் சார். சார் இந்த பட்டா யார் பேர்ல சார் இருக்கு? ஜெயராமன்ற பேர் இருக்கு சார். அப்பா பேர் இல்லாம இருக்கு சார். அப்பா பேர் இல்லாம ஜெயராமன்ற பேர்ல இருக்கு பட்டா. ஆமா, 1970 கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் ஆப்பதி வீடு அதெல்லாம் யாருமே எதுவுமே பயிர் இல்லாம தான் சார் இருக்கு. யாருமே பயிர் வைக்கல சார். அதுக்கு அவருடைய உண்மையான வாரிசு யாரு சார்? வாரிசு யாருமே இல்லை சார். ஜெயராமன் எங்க ஊரே சேர்ந்ததே கிடையாது சார். சரிங்க. வேலூர் கலெக்டரேட்ல வேலை செய்யும் போது அவங்க சொன்ன வாக்குமூலம் வந்த தேடி வந்து சொன்னது எங்க மாமனார் வந்து வேலூர் கலெக்டரேட்ல டைபிஸ்டா இருந்தாரு. சரி, அப்ப அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பயன்பாட்டுக்கே இல்லாம இருக்கிற ஒரு அனாதிர நிலம் மாதிரி கிட்டத்தட்ட. ஆமா சார். யாருக்குமே நீர்பிடி போகுது சார். நீர்பிடி போகுது சார். நீர்பிடி போகுது. ஆனா இப்ப வந்து திடீர்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு வராது, 20 வருஷம் கழிச்சு வராது ஒருத்தர் வாரிசுட்டு. 54 வருஷம் கழிச்சு வராது சார். சரிங்க சார், அவரோட வாரிசு சர்டிபிகேட்லாம் கேட்டு வாங்குங்க. சரிங்க சார். வாங்கிட்டு அதுல ஆர்டிஐல உண்மை தன்மை கேளுங்க முதல்ல. ஆர்டிஐல யாரு சார் கேட்கணும்? அவர்கிட்ட வாரிசு நாங்க வாங்கி கேட்கணும். அதான் அவரோட வாரிசு சர்டிபிகேட் வாங்கி பாருங்க. யார் இஷ்யூ, எந்த தாசில்தார் இஷ்யூ பண்ணியிருக்காரோ
சரிங்களா? அதில் உண்மைத்தன்மை கேளுங்க. முதல்ல அவரோட வாரிசுக்கு உண்மையான வாரிசான்னு பார்க்கலாம். இன்னொன்று, இந்த டிஆர்ஓ ஆர்டிஓ ஆர்டர் போட்டாரா இல்லை வந்து விசாரணை நிலுவையிலே இருக்கா? விசாரணை நிலுவையில் இருக்கு சார். சரி, விசாரணை நிலுவையில் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். திருவண்ணாமலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஏன்னா இது நீர்பிடிப்பு இடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சார் எங்க ஊர் வரைபடத்துல வாங்கி பார்த்தா 1993 வரைபடம் எடுத்து பார்த்தா 1167 ஏரி நீர்பிடிப்பு தான் சார் இருக்கு மேப். 1970 கொடுத்துருக்காங்க சார். கொடுத்துருக்காங்க. 1920 இப்போ வரைக்குமே அந்த எந்த பயன்பாடுமே இல்லாமல் இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு பயிர் செஞ்ச இடமாவோ இல்லை வந்து ரெசிடென்சியல் என்று சொல்லக்கூடிய ஒரு நத்தத்தில் கூட சேர்க்கல. அது இன்னும் நீர்பிடிப்பா தானே இருக்கு. ஆமா சார். அப்படி நீர்பிடிப்பு தான் சார் இருக்கு. ஆமா. அப்போ வந்து அப்போ வாரிசுன்னு சொல்லி யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து அந்த இடத்த கையெல்லாம் வராரு. ஆமா சார். அதான் சார் உண்மையான மேட்ரு. புரியுது. நீங்க சொல்லும் போது ஏரி குளம் போது தெரியுது இவங்க தான் வருவாங்க. நீங்க தாராளமா அதை மீட்கலாம் சார். நான் சொன்ன இந்த 2 விஷயத்த பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்களா? சரி சார். ஓகே சார். நன்றி நன்றி சார். நன்றி. ஆர்டிஐல போட்டு கேட்கலாம். ஆமா. சரி. நன்றி நன்றி நன்றி. அழைத்ததுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் சார். இதுக்குனே வந்து ஒரு கேங் இருக்காங்க. ரொம்ப நாளா எந்த இடம் வந்து காலியா இருக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு அந்தந்த ஒரு இதுக்கு தான் வந்து அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல. நில அபகரிப்பு டீம்னே வச்சிருக்காங்க. சரி, ரைட். ஓகே சார். நம்ம அதை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் விரிவாக பேசலாம். இன்றைக்கி நம்ம நேயர்களோட கேள்விகளுக்கு உரிய தீர்வினை நீங்கள் வந்து 2 பேருமே சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நேயர்களுக்கு பயனளிக்கும் விதமாக பல்வேறு தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.